ஹே ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் 15 MBக்கு அதிகமாக இருக்கிற வீடியோஸ்லாம் ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணும்போது அதோட குவாலிட்டி குறையும். இது நம்மள பல பேருக்கு தெரியும். இதனால் நம்ம பேண்டா கம்ப்ரஸ் மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த வீடியோஸை கம்ப்ரஸ் பண்ணி அப்புறமா அப்லோட் பண்ணுவோம். ஆனால் இப்படி கம்ப்ரஸ் பண்ணி வர வீடியோஸ்லாம் 15 MBக்கு கம்மியாக இருந்தாலுமே சில சமயம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணும்போது அது கிளியராக அப்லோட் ஆகாது. இப்படி கம்ப்ரஸ் பண்ணுற ஃபைல்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம்லேருந்தோ இல்லை யூடியூப்லேருந்தோ டவுன்லோட் பண்ணி வைக்கிற வீடியோஸ் கூட 15 MBக்கு கம்மியாக இருந்தாலும் ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணும்போது சில சமயம் குவாலிட்டி லெஸ்ஸாக தான் அப்லோட் ஆகும். இது மாதிரி ப்ராப்ளம்லாம் எந்த ஒரு ஆப் இல்லாம சிம்பிளா நம்ம வாட்ஸ்அப்ல எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒன்னும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் உங்க போன்ல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டஸ் பார் போய்க்கோங்க. ஸ்டேட்டஸ் பார் போயிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எந்த பார்ட் வேணுமோ அந்த ட்ரிம் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த கர்சரை முன்னாடி பின்னாடி ஒரு 2-3 டைம் கொண்டு வாங்க. அடுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்லோட் கொடுத்துருங்க. இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோவை ஸ்டேட்டஸாக போடும்போது அந்த வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கூட லெஸ் ஆகாமல் ஆட் ஆகும். கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்த கண்ணாடி திருப்பினா ஆட்டோ போகுமான்னு தெரியாது, ஆனால் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ கண்டிப்பாக கிளியராக அப்லோட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ 15 MBக்கு கம்மியாக இருக்கணும். இது வரைக்கும் தெரியாதவங்க இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.